மாநகர சபையிலே ஆட்சி அமைப்பது என்று சொன்னால் மாநகர சபையிலே இந்த 20 வட்டாரங்களிலே அதிகூடிய வட்டாரங்களை நாங்கள் வெல்ல வேண்டும். அப்ப இன்று நிலவரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 20 வட்டாரங்களிலே பெரும்பான்மையாக இஸ்லாமிய சகோதரர் வாழ்ற எங்களுடைய மஞ்சந்துருவாய் வட்டாரத்தை தவிர்த்து மிச்ச 19 வட்டாரத்தை நாங்கள் தான் வெல்ல போறோம். அப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு 19 வட்டாரம் என்றால் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். அப்ப இந்த வெற்றியிலே வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்றுதான் நாங்கள் இந்த மக்கள் அனைவரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுகின்றோம். அலகுகள், மாகாண சபைகள், எல்லை கோடுகள் மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்காது, அவைகள் சுதந்திரத்துக்கு வழிவகுக்காது. மக்களுக்கு போய் சேர்வதாக இருந்தால் இந்த நாட்டில் வாழுகிற ஒவ்வொரு சிறுபான்மை சமூகத்திற்கும் அந்தந்த அவர்கள் வாழுகிற அளவிற்கான ஆக குறைந்த வீதாசாரத்தோடு காணிகள் கிடைக்க வேண்டும். உத்தியோகம் எங்களுக்கு கிடைப்பதில்லை, வீதாசாரத்தில் ஆக குறைந்தது அந்த காணிகள் எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் தீர்வு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. மட்டக்களப்பு மாவட்டம் மிக நீண்ட தீர்க்க தரிசனத்துடன் தமிழ் தேசிய பற்றுடனும் தமிழரசு கட்சிக்கு ஆதரவளித்து 96,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து 3 தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழரசு கட்சியினூடாக தெரிவு செய்தார்கள். தேசிய மக்கள் சக்தி தந்த வெற்றியை பெருமிதமாக கொண்டாடுகின்ற அதேவேளை மட்டக்களப்பில் ஏற்பட்ட அவமானத்தை துடைத்ததற்காக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றது. அதற்காக மேலும் அவர்கள் மாநகர சபையை அல்லது இந்த உள்ளாட்சிகளை கைப்பற்றிவிட வேண்டும் என்று பல சதித்திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். எதிர்த்தரப்பினர் என்று குழம்பி போயிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து ஒரு மிகவும் குறுகிய காலத்திற்குள் நாங்கள் அதி பெரும்பான்மையுடன் ஊழல் மோசடி மூலமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அது கடந்த பல வருடங்களாக பேசப்பட்டு வந்த சட்டம் மூலமாக இருந்தாலும் அந்த சட்ட மூலத்தினை நிறைவேற்றும் அந்த தகைமை இதற்கு முன்னர் இருந்த எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் இருக்கவில்லை. காரணம், ஊழல்வாதிகளை கொண்ட அரசாங்கங்களினால் ஒருபோதும் அவ்வாறான ஒரு முற்போக்கு ரீதியான சட்டங்களை நிறைவேற்ற முடியாது. எங்களையும் போய் சொல்றீங்களா? எங்களையும் அரசியல்வாதியா மாற சொல்றீங்களா? சில பேர் வந்து ஏழை விட்டாங்க, நாங்கள் 2000 வீடு கொடுக்குறோம், 3000 வீடு கொடுக்குறோம், எங்களுக்கு வாக்களிங்கன்னு. நான் வெளிப்படையாக வந்து சொன்னேன், நம்மளுக்கு வீடு முக்கியம் கிடையாது. அதை சொன்னதுக்கு சில பேர் என்னை விமர்சிச்சிங்க. ஆனால் உண்மைதான், ஒரு கட்சிக்காண்டி வேலை செய்யணும்னா வீடு திட்டம் சரி, சமூகத்துக்காண்டி வேலை செய்யணும்னா காணி உரிமை தான் நம்மளுக்கு முக்கியம். ஆனால் நம்மளை என்ன பண்ணுறாங்க, விழிப்புணர்வை நம்ம மத்தியில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கும்போது காணி உறுதி பத்திரம் வழங்குறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டாந்தோம். அதுக்கு 4000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருக்கு. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த திட்டம் காணும். தொலைபேசி சின்னத்துக்கு நாம ஓட்டு போட சொல்லுவோமா? அது செத்து போன கேஸ். இனி தொலைபேசி சின்னம், அவங்களோட இருக்கிற உறவு, இதெல்லாம் எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல்னா இதுக்கு பிறகு வார தேர்தல்களை நாங்கள் அதை பத்தி சீரியஸா யோசிக்கிறத பத்தி நிறைய யோசிக்கணும். முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்த மட்டில் இந்த இயக்கம் ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் ஆங்காங்கே எங்களுக்கு பின்னடைவுகள் வந்தாலும் இன்று பாராளுமன்றத்தில் ஒரு பலமான நிலையில் இந்த கட்சி இருப்பதற்கான காரணம் மரச்சின்னத்திலே கேட்பதற்கு எடுத்திருக்கிற முடிவு எங்களுக்கு அடுத்த கட்டமாக வருகின்ற மாகாண சபை தேர்தலிலும் உயரிய வெற்றியை பெற்றுத்தரும்.